சினிமா தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியின் உடலுக்கு நடிகர்கள் சூர்யா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராஜஸ்தானில் நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி மரணமடைந்தார். இந்த நிலையில் அவரது உடல் இன்று சற்று முன்பாக சென்னை கொண்டு வரப்பட்டது. தற்போது திரை உலகினர் ஆர்பி சௌத்ரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நடிகர்கள் சிவகுமார், தனுஷ், சூர்யா உள்ளிட்ட திரை உலகினர் ஆர்பி சௌத்ரியின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், தற்போது திரை உலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆர்பி சௌத்ரியின் இறுதிச் சடங்கு எப்போது நடைபெற உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். விவரம். பாலா, சூப்பர் குட் பிலிம் சினிமா தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி ராஜஸ்தான் மாநிலத்தில் அவருடைய உறவினர் திருமணத்துக்கு செல்லும் போது நேற்றைய தினம் நடந்த சாலை விபத்தில் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது உடல் இன்று மதியம் சென்னை கொண்டு வரப்பட்டது. சென்னை டீனர் உள்ள நடிகர் ஜீவாவின் இல்லத்தில் அஞ்சலிக்காக அவருடைய குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது டீனர் இல்லத்திலிருந்து மயிலாப்பூர் ஆர்கே நகர் சாலையில் உள்ள 6வது தெருவில் ஆர்பி சௌத்ரியின் வீடு இருக்கிறது. இங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர் விஷால் மற்றும் பொருளாளர் கார்த்தி உள்ளிட்ட நடிகர்கள் வந்திருக்காரு. அதே போன்று சூர்யா, சிவகுமார் உள்ளிட்ட நடிகர்கள் வந்திருக்கார்கள். சிதா, நடிகை வரலட்சுமி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் இயக்குநர்கள் ஆர்பி உதயகுமார், பேரரசு உள்ளிட்ட பிரபலங்கள் தொடர்ந்து அஞ்சலி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு ஆர்பி சௌத்ரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். அவருடைய படத்தின் திருப்புமுனை அமைப்பட்ட பல படங்களுக்கு சூப்பர் கிங்ஸ் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக பூவே உனக்காக திரைப்படத்தில் அவருக்கு ஒரு திருப்பணி ஏற்படுத்தப்பட்டது. அந்த படம் தயாரித்தவர் ஆர்பி சௌத்ரி. அதே போன்று விஜயின் 100வது படத்தை சூப்பர் குட் தான் இயக்க வேண்டும் என்று அவர் கனவில் இருந்தார். அதற்காக அவர் நேரம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டார். திடீரென்று அவர் அரசியலுக்குள்ள வந்ததால் அவர் இந்த படத்தில் நடிக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆர்பி சௌத்ரியின் கனவு நிறைவேறாமல் போனதாகவும் பிரபலங்கள் கூறுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அஞ்சலி வருகிறார்கள். தொடர்ந்து திரைப்படவர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்காக ஆர்பி சௌத்ரி இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பாலா, நாளை காலை 11:30 மணி அளவில் உள்ள கிருஷ்ணாபேட்டில் உள்ள சுடுகாட்டில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.